அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. மேசம் முதல் மீனம் வரை 12 ராசி நேயர்களுக்கும் 2024ஆம் ஆண்டு என்னென்ன நன்மைகள் கிடைக்கப் போகிறது, மேலும் 12 ராசிக்காரர்களும் எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி பார்க்க போகிறோம். அதற்கு முன்பு நமது நெக்ஸ்ட் ஜென் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வருடம் உங்களுடைய வாழ்க்கையில் சகல வெற்றிகளும் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்க எல்லாமல்ல சிவபெருமானும் நின்ற நாராயணமூர்த்தியும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் என்று பணிவுடன் கூறிக்கொள்கிறேன். அதாவது 2023 ஒரு அளவுக்கு நம்ம கடந்து வந்துட்டோம். 12 ராசிக்காரங்களுமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விஷயங்களிலும் ஒவ்வொரு மாற்றங்களை, அதாவது பொருளாதார நிலையில் சில தாக்கங்கள் இருந்துச்சு. சில பேருக்கு பார்த்திங்கன்னா குடும்பத்தில் ஒற்றுமைகளில் சில பிரச்சனைகள் இருந்துச்சு. அதெல்லாம் கடந்து தற்போது நம்ம வந்திருக்கிறது 2024ஆம் ஆண்டு. இந்த வருடம் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கும் வருடமாக இருக்கும் என்று கூறிக்கொள்கிறேன். இந்த 1/1/2024 ஆரம்பிக்கிற நாள் பார்த்திங்கன்னா திங்கட்கிழமை ஆரம்பிக்கிறது. திங்கட்கிழமை சந்திரனுடைய நாள், பெருமாளுக்கு மிக உகந்த நாள்னு கூட சொல்லலாம். அப்போ சந்திரனுடைய நாளில் சரியாக ஆங்கில புத்தாண்டு நம்ம எப்போ கொண்டாடுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இரவு 12 மணிக்கு தான் ஆங்கில புத்தாண்டை கொண்டாடுறோம். தமிழ் வருட பிறப்பு மட்டும்தான் சூரிய உதயத்துக்கு அப்புறம் நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஆங்கில புத்தாண்டு அப்படின்னோடனே நம்ம எல்லாருக்குமே இரவு 12 மணி 12 ஆச்சுன்னா ஆங்கில வருடம் பிறந்துருச்சு அப்படிங்கிற சிந்தனைக்கு நம்ம வந்துடும். ஸோ அப்போ ஆங்கில வருடம் பிறந்துருச்சு அப்படிங்கிற சிந்தனை வர டைம் பார்த்திங்கன்னா லக்னம் என்ன லக்னமாக வருதுன்னா கன்னியா லக்னமாக வருகிறது. கன்னியா லக்னத்துக்கு அதிபதி யாரும் பார்த்திங்கன்னா புதன் தான் கன்னியா லக்னத்துக்கு அதிபதியாக வருகிறார். அதே போல் சூரிய உதயத்துக்கு அப்புறம் ஆங்கில புத்தாண்டை சில பேர் கொண்டாடுறாங்க. நம்ம தமிழர்கள் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு 60-70% சூரிய உதயம் ஆகிட்டால் தான் ஆங்கில புத்தாண்டு அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ அப்படி எதிர்பார்க்குற லக்னம் பார்த்திங்கன்னா நமக்கு தனுசு லக்னம் வருது. மேக்ஸிமம் சூரிய உதயத்துக்கு அப்புறம் நம் புத்தாண்டை கொண்டாடுவது மிகப்பெரிய சிறப்பு. அன்று சூரிய உதயத்துக்கு அப்புறம் தான் நம்ம எல்லாருமே கோவில் வழிபாடுகளெல்லாம் பின்பற்றுறோம். ஸோ தனுசு லக்னம் ப்ளஸ் 12 மணிக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கன்னியா லக்னம், முதல் குரு, இதனுடைய செயல்பாடுகள் நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த வருடத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகுது. அதே போல் லக்னம் ஆரம்பிக்கும் பொழுது லக்னம், அதாவது கன்னியா லக்னம் ஆரம்பிக்கும் போது லக்னத்திலே கேது பகவான் வந்திருக்கிறார். இதில் இன்னொரு விஷயத்தில் பார்த்திங்கன்னா அன்றைய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மக நட்சத்திரம். சிம்ம ராசி மக நட்சத்திரம் தான் அன்றைய நாளாக செயல்படுகிறது. மதியத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா பூர நட்சத்திரம். அப்போ இங்கேயும் கேது பகவானும் தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்துகிறார் என்று பார்க்கிறோம். அப்போ இந்த வருடத்தில் மிகப்பெரிய முக்கிய கிரகங்களான புதன் மற்றும் குரு, கேது, இந்த கிரகங்களின் நினைவுகள் தான் செயல்பாடுகள் மூலமாக தான் இந்த வருடம் நகரப்போகிறது என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். சோபகிருது வருடம் மார்கழி மாதம் 16ஆம் தேதி திங்கட்கிழமை 1/1/2024 ஆரம்பிக்கிற இந்த வருடத்தில் கிரகங்கள் எந்தெந்த நிலையில் இருக்கின்றன என்பதை பற்றி முழுமையாக பார்த்துக்கொள்வோம். அதற்கு பிறகு இந்த வருடத்தின் பலன்கள் 12 ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன நன்மைகள் ஏற்பட போகிறது, மேசம் முதல் மீனம் வரை நம்மளுடைய 12 ராசி நேயர்களும் எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும், எந்தெந்த மாதங்களில் தன்னுடைய வாழ்க்கையை சிறப்பாக செயல்படுகிறார்கள் என்பதை பற்றி முழுமையாக பார்ப்போம். இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் மேச ராசியில் குரு பகவான் அமர்ந்திருக்கிறார். ஜனவரி மாதம் முதல் ஏப்ரல் இறுதி வரையும் மேச ராசியில் தான் குரு பகவான் அமர்ந்திருப்பார். மே மாதம் ஆரம்பத்திலிருந்து குரு பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான ரிஷபராசிக்கும் நுழைவார். அதுக்கடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இந்த வருடத்தில் சந்திரன் சிம்ம ராசியில் உதயமாகிறார். ஆரம்பத்தின் முதல் நாளே சிம்மத்தில் தான் சந்திர பகவான் இருக்கிறார். அதே போல் பார்த்திங்கன்னா கன்னியில் கேது பகவானும்
விருச்சகத்தில் புதன் பகவானும் சுக்கிர பகவானும் இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். அதுக்கடுத்தபடியாக தனுசில் சூரியன் செவ்வாய், மிகப்பெரிய ராஜ கிரகமான சூரியனும் செவ்வாயும் இந்த வருடத்தில் காலபுருஷன் ராசியான 9ஆம் இடத்தில் தனுசு ராசியில் அமர்ந்திருக்கிறார்கள். அதுக்கடுத்தபடியாக காலபுருஷ ராசியின் மிகப்பெரிய கிரகமான சனி பகவான், அதாவது 10ஆம் இடத்து 11ஆம் இடத்து அதிபதியான சனி பகவான், அவர் தான் தொழிற்ஸ்தானாதிபதி, அவர் தான் கர்மஸ்தானாதிபதியும் அவர் தான். ஸோ அந்த சனி பகவான் கும்ப ராசியில் அமர்ந்திருக்கிறார் ஆரம்பத்தில். அதாவது கிட்டத்தட்ட 2024 முழுவதுமே கும்பத்தில் தான் சனி பகவான் இருப்பார். அதேபோல் ராகு பகவான் காலபுருஷ ராசியான 12ஆம் ராசி மீன ராசியாக வருகிறது. அந்த மீன ராசியில் ராகு பகவான் அமர்ந்திருக்கிறார். இதுதான் கிரகத்துடைய செயல்பாடு தன்மைகள். இந்த நவ கிரகங்கள் 9 கிரகங்களும் எங்கே அமர்ந்திருக்கிறார்கள், அதனை வைத்துதான் உங்களுடைய வாழ்க்கையில் சில மாற்றங்கள், சில நன்மைகள் ஏற்பட போகிறது என்பதை கணித்து உங்களுக்கு தெளிவாக குறிப்பிடுகிறேன். அதாவது ஒவ்வொரு வருடமும் பார்த்திங்கன்னா, போன வருடமாக 2023 கிட்டத்தட்ட ஒரு 3 கிரகங்கள் இடவிட்டு இடம் மாறினார்கள். அதாவது குரு பகவானும் பார்த்திங்கன்னா மீனத்திலேருந்து மேசத்துக்கு வந்தார். 2023 மீனத்திலேருந்து மேசத்துக்கு வந்தார். அதே போல் பார்த்திங்கன்னா ராகு கேது பகவான் போன வருஷம் 2023 அக்டோபர் மாதம் இறுதியில் என்ன பண்ணார் பார்த்திங்கன்னா 30ஆம் தேதியில் ராகு பகவான் மேசத்திலேருந்து மீனத்துக்கும், அதே போல் கேது பகவான் பார்த்திங்கன்னா துலாமிலிருந்து கன்னிக்கும் பயிற்சி ஆனாங்க. ஆனால் இந்த வருடத்தில் ஒரே ஒரு கிரகம் மட்டும்தான், அதாவது வருட கோள்கள் பார்த்திங்கன்னா மொத்தம் 4 கிரகங்கள் எடுத்துக்கிறோம். அதாவது ராகு கேது பகவான் 2 கிரகங்களாகவும், குரு பகவான் ஒரு கிரகம், அடுத்து சனி பகவான் ஒரு கிரகம். இவங்க 4 பேர் தான் ஒரு வருடத்தை மாற்றத்தை அமைப்பதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கிய தூணாக இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்பொழுது இந்த வருடத்தில் குரு பகவான் மட்டும்தான் பயிற்சி ஆகிறார். மற்ற கிரகங்கள், இந்த 3 கிரகங்களும் அதே அந்தந்த ராசியில் அமர்ந்திருப்பாங்க. ஸோ குரு பகவானை தவிர்த்து மற்ற வருட கோள்கள் எதுவும் பயிற்சியாகவில்லை. சூரிய பகவான் எப்பவுமே மாதத்துக்கு ஒரு நாள், மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசி கிடக்கிறது. சுக்கிர பகவான் அதே போல் மாத கிரகங்கள், செவ்வாய் மாத கிரகங்கள் தான். சந்திரன் நாட்கள், புதனும் மாத கிரகங்கள். இந்த நாட்கள் கிரகங்கள் மாத கிரகங்களால் சில மாற்றங்கள் தான் ஏற்படும். ஆனால் இந்த வருட கோள்கள் மாற்றம் அடையும்போது தான் நம்மளுடைய ஒவ்வொருவருக்குமே ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை எதிர்பார்த்து காத்திருப்போம். எப்படா குரு பயிற்சி நடக்கும், குரு பயிற்சி நடந்தால் நம்மளுடைய வாழ்க்கையில் மாற்றம் வந்துடுமே, குரு பார்வை கிடைத்தால் கோடி புண்ணியம் கிடைக்குமே அப்படிங்கிற ஒரு சிந்தனையில் இருப்போம். ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா சனி பயிற்சி நடக்குது, என்ன பண்ண போகிறாரோ, நமக்கு என்ன ஒரு நன்மையை செய்ய போகிறாரா இல்லை வேறு தீமையை கொடுக்க போகிறாரா அப்படிங்கிற ஒரு சிந்தனையை நம்ம மனசுக்குள்ள கொடுக்குறதே பார்த்திங்கன்னா இந்த சனி பயிற்சியும் ராகு கேது பயிற்சி தான். இதில் இந்த சனி பகவான் பார்த்திங்கன்னா உங்கள் கூட இருக்கவங்க யார், அவங்களுடைய செயல்பாடு என்ன, உங்களுடைய கர்மா செயல்பாடுகளில் உள்ள தன்மையை பொறுத்து உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்றம் இறக்கத்தை கொடுப்பார். ஆனால் அவர் ஒரு பாடத்தை கொடுத்தாருன்னா, பாடம் புகற்றினார்னா அதில் உங்களுக்கு நன்மைகளும் இருக்கும். அது தீமையை மட்டும் நீங்கள் நினச்சிக்கிட்டீங்கன்னா மனசில் வருத்தம் தான். ஸோ ஆனால் சனி பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை கொடுப்பார், அதான் உண்மை. ஸோ இந்த வருடத்தில் குரு பகவான் மட்டும்தான் பயிற்சி ஆகிறார். அதே போல் இந்த வருடத்தில் பார்த்திங்கன்னா உலகியல் ஜோதிடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2024 இயற்கை சீற்றங்கள் கொஞ்சம் ஏற்படும். அதாவது ராகு 12ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு பார்த்தீங்களா, ராகு 12ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறதுனால உங்களுக்கு இயற்கை சீற்றங்கள், அதாவது நீர்கள் சம்மந்தப்பட்ட செயல்பாடுகள் கொஞ்சம் அதிகமாக மழை பெய்வதற்கான வாய்ப்பு. ஸோ அதே போல் கடல் சீற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள்லாம் கொஞ்சம் ஏற்படும். அதனால் கொஞ்சம் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு பாதுகாப்பான செயல்பாடுகள் நம்ம செஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. அதே போல் ராகு பகவான் பார்த்திங்கன்னா வெளிநாடு பயணங்களுக்காக முயற்சி எடுப்பவர்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும், கடல் சார்ந்த, அதாவது கடல் அப்படிங்கும்போது கடல் சார்ந்த பகுதிகளுக்கு செல்லுபவர்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக கொடுப்பார் என்று பார்க்கிறோம். அதே போல் இந்த வருடத்தில் எந்தெந்த ராசிக்காரர்கள் தன்னுடைய ஆன்மீக பயணங்களை, ஆன்மீக செயல்பாடுகளை மிக கவனமாக கரெக்டாக செய்கிறார்களோ
அவர்களுக்கு கேது பகவானால் ஏற்படுகின்ற தடைகள் விலகி வெற்றிகரமான ஒரு சூழ்நிலை உறுதியாக அமையும். ஓகேவா? அதனால் இந்த 12 ராசிக்காரர்களுக்கும் எந்தெந்த மாதங்களில் என்னென்ன நன்மைகள் கிடைக்கப் போகிறது என்பதை பற்றி முழுமையாக பார்ப்போம் வாங்க. தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 2024ஆம் ஆண்டு நமது தனுசு ராசினியர்களுக்கு எவ்வாறு இருக்கப் போகிறது என்பதை பற்றி பார்க்க போகிறோம். தனுசு ராசியில் பார்த்திங்கன்னா 3 நட்சத்திரங்கள் இருக்கிறது. 3 நட்சத்திரங்களில் மூல நட்சத்திரம், அதுக்கடுத்தபடியாக பார்த்திங்கன்னா பூராட நட்சத்திரம், அதுக்கடுத்தபடியாக பார்த்திங்கன்னா உத்திராட நட்சத்திரம். மூல நட்சத்திரத்தின் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3, 4 பாதங்களுமே மூல நட்சத்திரம் தனுசு ராசியில் தான் இருக்கிறது. மூல நட்சத்திரத்தின் அதிபதி யாரும் பார்த்திங்கன்னா கேது பகவான். தனுசு ராசியின் அதிபதி யாரும் பார்த்திங்கன்னா குரு பகவான். அதுக்கடுத்தபடியாக பார்த்திங்கன்னா பூராட நட்சத்திரம். பூராட நட்சத்திரம் சுக்கிர பகவான் நட்சத்திரம். பூராட நட்சத்திரம் 4 பாதங்களுமே தனுசு ராசியில் தான் இருக்கிறது. அதுக்கடுத்தபடியாக பார்த்திங்கன்னா உத்திராட நட்சத்திரம். உத்திராட நட்சத்திரம் சூரிய பகவானின் நட்சத்திரம். உத்திராட நட்சத்திரம் 1ஆம் பாதம் மட்டும் தனுசு ராசியில் இருக்க, மீதிய பாதங்கள் பார்த்திங்கன்னா மகர ராசியில் உத்திராட நட்சத்திரம் பயணிக்கிறது. அதாவது 3 நட்சத்திரங்கள் 9 பாதங்களை கொண்ட காலபுருஷன் ராசியின் 9ஆம் ராசியான தனுசு ராசினியர்களுக்கு இந்த 2024 என்ன மாற்றங்களை கொடுக்கப் போகிறது என்பதை பற்றி பார்க்க போகிறோம். கடந்த ராகு பகவான் பிடியில் ரொம்ப மாட்டிகிட்டு இருந்தீங்க. நட்சத்திர வரியாக ஏற்கனவே உங்களுக்கு நான் பலன்கள் சொல்லியிருக்கிறேன். அதில் இப்போ கடைசியாக மாட்டினது பார்த்திங்கன்னா மூல நட்சத்திரம். மூல நட்சத்திரம் கடந்த ஏப்ரல் மாதத்துலேருந்து 2023 ஏப்ரல் அண்டு மே மாதத்துலேருந்து அக்டோபர் மாதம் இறுதி வரையும், நவம்பர் மாதம் ஸ்டார்டிங் வரையும் ரொம்ப போராட்டம். தந்தையோட உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் சரி, தாயோருடைய மனநிலை அண்ட் உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் ரொம்ப போராடிட்டீங்க. இந்த போராட்டத்திலிருந்து விடுபட்டு இப்போ தான் ரிலீஸ் ஆகிறீங்க. ஸோ இந்த ரிலீஸ் ஆனது உங்களுக்கு சிறப்பான ஒரு தன்மையை கொடுக்கும் வருடமாக இந்த 2024 ஆரம்பத்திலேயே உங்களுக்கு இருக்க போகிறது. ஏன் ஆரம்பத்திலே இருக்க போகுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னா, உங்கள் ராசியின் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான். உங்கள் ராசியின் அதிபதி குரு பகவான். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்து அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான். இந்த 2 பேருமே ஆரம்பத்திலேயே பரிவர்த்தனை பெற்றிருக்காங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா அபூர்வமான செயல்பாடு. எப்பயுமே பார்த்திங்கன்னா ஒரு 12 வருடங்களுக்கு ஒரு முறை தான் இந்த கிரகத்துடைய மாற்றங்கள் இருக்கும். ஏன்னா செவ்வாய் உங்கள் ராசியில் அமர்ந்திருக்கிறார். உங்கள் ராசியின் அதிபதி குரு பகவான் மேச ராசியில் அமர்ந்திருக்கிறார். ஸோ இதில் பார்த்திங்கன்னா செவ்வாயுடன் மிக ராஜகிரகமான சூரியனும் அமர்ந்திருக்கிறார். இந்த 3 கிரகங்களுடைய இணைவு 159 இணைவு சிறப்பான ஒரு தன்மையை கொடுக்கிறது. அப்போ இந்த வருடத்தின் ஆரம்பத்திலேயே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம், மிகப்பெரிய ஒரு சிறப்பான ஒரு சூழ்நிலை உண்டு என்பதை நாம் பார்க்கிறோம். அப்போ ஜனவரி மாதம் முதல் மே மாதம் வரையும் நீங்கள் என்னென்ன சுப நிகழ்ச்சிகள் நடத்த வேண்டும் என்று திட்டமிட்டிருக்கிறீர்களோ அதை உறுதியாக நீங்கள் நடத்தி முடிப்பீர்கள். மன அழுத்தம் இல்லாமல் உங்களுடைய மனசுக்கு ஏற்றவாறு பிடிச்சவாறு நீங்கள் செய்து முடிக்கும் காலம் இந்த காலம். வீடு மனை வாங்க நினைக்க சாமி, உறுதியாக வாங்கலாம். சாமி கல்யாணம் முடிக்க நினைக்க கண்டிப்பாக கல்யாணம் முடிக்கலாம். வேலையில் இடமாற்றமே கிடைக்க மாட்டேங்கி, வேலையில் இடமாற்றம் கிடைச்சி ப்ரமோஷன் கிடைக்குமான்னு எதிர்பார்க்குறேன். கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உறுதியாக உண்டு. தனுசு ராசியில் பிறந்திருக்கே, குழந்தை பாக்கியமே இல்லை, குழந்தை பாக்கியத்துக்கு ஒரு நன்மை கிடைச்சிடாதான்னு எதிர்பார்க்கேன்னா இந்த மே மாதத்துக்குள்ளே குழந்தை பாக்கியத்துக்குரிய செயல்பாடு உங்களுக்கு உறுதியாக உண்டு. குழந்தைகள் மூலமாக பலவிதமான மன அழுத்தத்தை சந்திச்சுக்கிட்டு இருக்கேன். மன அழுத்தத்திலிருந்து ரிலீஸ் ஆக மாட்டேனா, என்னுடைய குழந்தைய என்னை மதிக்கவே மாட்டேங்காங்க, என் பேச்சை கேட்கவே மாட்டேங்காங்க அப்படின்னு எதிர்பார்க்குற தனுசு ராசி அன்பர்களுக்கு மே மாதம் வரையும், ஜனவரியிலிருந்து மே மாதத்துக்கு வரையும் உங்கள் குழந்தை உங்களுடைய அனைத்து விதமான செயல்பாடுகளுக்கும் ஏற்று பொறுமையுடன் செயல்பட்டு உங்களுக்கு ஒரு மன மகிழ்ச்சியை உறுதியாக கொடுப்பார்கள்.
குலதெய்வ கோயிலுக்கு போக முடியல அப்படின்னு காத்து கொண்டிருக்கும் நமது தனுசு ராசிக்காரர்களுக்கு குலதெய்வ வழிபாடு மூலமாக நல்ல விதமான அனுகூலம் கிடைக்கும். நீங்கள் குலதெய்வ கோயிலுக்கே போனாலும் மனசார இப்போ நீங்கள் வந்து என்னுடைய குலதெய்வமே என் வீட்டுக்குள் வா, எனக்கு நல்ல ஒரு வழி காட்டு அப்படின்னு நீங்கள் வேண்டிங்கன்னா தடைகள் விலைக்கு உங்கள் குலதெய்வம் உங்களுக்கு அருள் புரிவதற்கான ஒரு சூழ்நிலை உண்டு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மே மாதம் ஆரம்பத்திலே இந்த செயல்பாடு உங்களுக்கு நடைபெற்றும். ஜனவரியிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 4 மாத காலங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான காலத்தை, மிகப்பெரிய ஒரு வெற்றிகரமான ஒரு சூழ்நிலையை அமைத்து கொடுக்கும் வருடமாக உங்களுக்கு இருக்க போகிறது. சரி சாமி, இவ்வளோ தூரம் சொல்லிட்டீங்க. இந்த மே மாதம் வரையும் தான் இந்த செயல்பாடுன்றீங்களே, மே மாதத்துக்கு மேலே எனக்கு என்ன செயல்பாடு ஏற்பட போகுதுன்னா, மே மாதத்துக்கு மேலே உங்களுடைய ராசியின் அதிபதியான குரு பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் வீடான ரிஷப ராசிக்குள்ளே நுழைவார். இப்போ ரிஷப ராசிக்குள்ளே குரு பகவான் நுழைவது மூலமாக உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஷபராசிக்கு குரு நுழையிறது வந்து பார்த்திங்கன்னா சகட குரு அப்படின்னு சொல்லுவோம். 6ஆம் இடம் இது சகட குரு நம்ம சொல்லுவோம். இப்போ சகட குரு சங்கடங்களை நீக்குவார். சகட குரு உங்களுக்கு பொருளாதார ரீதியான முன்னேற்றங்களை கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாருங்கிறது உண்மை. இப்போ மன மகிழ்ச்சிக்காக ஏப்ரல் மாதம் வரை நீங்கள் செலவழிச்சிங்கள, ஒரு மனுஷனுக்கு மன மகிழ்ச்சி மட்டுமே நிரந்தரம் அல்ல, பொருளாதாரம் மிக முக்கியம். அப்போ பொருளாதாரத்தை மன மகிழ்ச்சிக்காக நிறையா செலவழிச்சிட்டீங்க. அப்போ இன்னும் சேமிப்புக்காக நீங்கள் உங்களுடைய காலத்தின் நகர்வுகளை நீங்கள் நகர்த்தக்கூடிய காலமாக எடுத்துக்கொள்ளலாம். கல்யாணம் முடிச்சிங்கன்னா 4 மாதம் சரியா, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், எப்படியும் பொருளாதாரம் வேணும். அப்போ பொருளாதாரத்தை எதிர்நோக்கி நீங்கள் செயல்படக்கூடிய காலம் மே மாதம் முதல், கிட்டத்தட்ட மே மாதம் முதல் அடுத்த குரு பயிற்சி வரையும் நீங்கள் என்ன பண்ணணும், பொருளாதாரத்தை மட்டும்தான் எதிர்நோக்கக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு கிரக நிலைகள் கொடுக்கப் போகிறது. மேலும் நிம்மதியான தூக்கம் இல்லை அப்படிங்கிற சூழ்நிலையில் இருந்த நமது தனுசு ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் ரிஷபராசிக்குள்ள நீங்கள் நிம்மதியாக தூங்குறேன்ப்பா, எல்லாம் வேலை பார்த்தேன் நிம்மதியாக தூங்குறேன் அப்படிங்கிற ஒரு அமைப்பை உங்களுக்கு குரு பகவான் கொடுக்க போகிறார். மேலும் வெளிநாடு பயணம் ஏதேனும் முயற்சி எடுக்கிறீங்க, இப்போ ஃபாரின் போகணும்னு ஆசைப்பட்றீங்க, வெளிநாட்டில் போய் நீங்கள் வந்து ஒரு லாபத்தை சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை, வெளிநாடு பயணங்களை அமைத்து கொடுக்கும் காலகட்டமாக உறுதியாக கருத முடியும். எப்போ, மே மாதத்துக்கு ஆரம்பத்திலிருந்து, மே மாதத்துலேருந்து தான் நீங்கள் ஃபாரின் போகிறதுக்கான முயற்சி அல்லது வெளி மாநிலத்தில் போய் வேலை பார்க்கக்கூடிய முயற்சிகள் இருக்கிறதுக்கான அமைப்பு உங்களுக்கு கிரக நிலைகள் கொடுக்கின்றன. 4ஆம் வீட்டில் ராகு பகவான் அமர்ந்திருக்கார். உங்களுடைய ராசியிலிருந்து 4ஆம் வீடு தான் ராகு. உங்களோட ராசிக்கு 10ஆம் இடத்துல கேது உட்கார்ந்துருக்கார். அப்போ கேது 10ல் உட்கார்ந்தானா என்ன பண்ணுவாருன்னா, தொழில் ஸ்தானத்தை லாக் பண்ணியிருப்பார்ல, தொழிலில் ஒரு முடக்கத்தை கொடுத்துருப்பார்ல, என்ன செய்யன்னு தெரியாமல் ஒரு சூழ்நிலையை கொடுத்துருப்பார் பார்த்தீங்களா, அந்த நிலையிலிருந்து குரு பகவான் பார்வையின் மூலமாக மாற்றம் ஏற்படும். தொழிலில் ஏற்பட்ட ஒரு சிரமமான சூழ்நிலை விலகி தொழிலில் கொஞ்சமாச்சும் ஒரு முன்னேற்றம் இருக்குது, பரவாயில்ல தொழிலில் லாபம் இருக்குது அப்படிங்கக்கூடிய செயல்பாடு உங்களுக்கு கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுக்கின்றன. கேது பகவானின் தாக்கத்திலிருந்து நீங்கள் விடுபடுவதற்கான வாய்ப்பு உறுதியாக உண்டு. அப்போ கிட்டத்தட்ட ஏப்ரல் மாத இறுதிக்குள்ளே வந்து ஒரு கர்மா சம்மந்தப்பட்ட செயல்பாடு நடைபெறவுக்கும் வாய்ப்பு உள்ளது. ஸோ கர்ம வினை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்கள். அதுபோல் உங்களுடைய ஜாதக ரீதியாக தாயாரின் உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட செயல்பாடுகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். அம்மா வழி உறவு மொழி மூலமாக சொத்துக்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு, அவர்கள் மூலமாக ஒரு இன்ப சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்பு உங்களுக்கு கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். தகப்பனார் சம்பந்தப்பட்ட உறவு முறை அல்லது தகப்பனார் வழி மூலமாக சிறு சிறு தாக்கங்கள் இருக்கும். இந்த மே மாதத்துக்கு மேலே தகப்பனார் சம்மந்தப்பட்ட உறவு முறையில் ஏதாவது சிறு சிறு கருத்து வேறுபாடு இருக்கும். நீங்கள் சொல்கிறத உங்கள் அப்பா ஏற்றுக்க மாட்டாங்க, அப்பா சொல்கிறத நீங்கள் ஏற்றுக்க முடியாத சூழ்நிலைகள் ஏற்படும். ஸோ இந்த குறுகிய காலகட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா விட்டு கொடுத்து போகணும். அப்பா தானே, அப்பா சொன்னால் முடிஞ்ச அளவு கேட்போம், முடியாத பட்சத்துக்கு அவங்கள ஏற்று பேசாமல் நகர்ந்து போவோம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை மனநிலையை நீங்கள் உருவாக்கி கொள்வது
ரொம்ப நல்லதுங்க. அதுபோல் நட்பு வட்டாரங்களில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. உங்களுடைய நண்பர்கள் ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன கருத்துக்கள் ஏதாவது சொன்னாலும் அதில் கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. இல்லைனா முடிஞ்சாலும் அதையும் நகர்ந்து சென்று விடுங்கள் என்பது தான் சொல்கிற விஷயம். மாணவர்களுக்கு கல்வியில் எல்லாம் ஒரு வெற்றி உண்டு. கவனமாக நீங்கள் படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களை கவனமாக இருந்தீங்கன்னா ஒரு நல்ல விதமான வெற்றிகரமான சூழ்நிலை உங்களுக்கு உறுதியாக உண்டாகும். மறதிகள் ஏற்பட வாய்ப்புண்டு. மறதிக்கு என்ன வழிபாடு செஞ்சால் வெற்றிகரமாக இருக்கும் என்பதை உங்கள் சுய ஜாதகத்தை வச்சு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அதை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த 2024 உறுதியாக மறதியை தகர்த்தெறிந்து விட்டு நீங்கள் என்ன படிச்சிங்களோ அதை எழுதுவதற்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கும் உங்களுடைய வழிபாடு முறைகள் மட்டுமே. சரியா? இந்த 2024 நம்மளுடைய தனுசு ராசிக்காரர்கள் வழிபாடு செய்ய வேண்டிய ஸ்தலம், மிகப்பெரிய கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருக்கோஷ்டியூர் ஒரு தடவையாச்சும் போயிட்டு வாங்க. திருக்கோஷ்டியூர் வழிபாடு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் உண்டு. அப்படி திருக்கோஷ்டியூர் போக முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க அருகில் இருக்கும் சித்தர் வழிபாடு, உங்கள் பக்கத்தில் ஏதாவது சித்தர்கள் வழிபாடு இருக்குன்னா, சீவசமாதி வழிபாடு அல்லது சித்தர்கள் வழிபாடு ஏதேனும் இருக்குன்னா மனசார சித்தர்கள் பிரார்த்தனை பண்ணுங்கள். வியாழக்கிழமை எதுவும் சீவசமாதி சென்று மனதார உங்களுடைய வேண்டுதலை வைங்க. உங்களுடைய எண்ணங்கள் வெற்றிகரமாகி உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் மகிழ்ச்சியான சூழ்நிலையை வெற்றியடைய இந்த 2024 சித்தர்களின் ஆசீர்வாதம் பெற்று மகிழ்ச்சியான சூழ்நிலையை உருவாக்கும் என்று கூறிக்கொள்கிறேன். மேலும் உங்களுடைய சுய ஜாதகம் சம்பந்தப்பட்ட கேள்விகள் ஏதேனும் இருக்குது அப்படின்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸை போட்டு விடுங்க. வாட்ஸ்அப்பில் SMS பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த நேரத்தில் ஜாதகம் பார்க்கப்படுங்கிறத கமிட்மெண்ட் கொடுப்பேன். ஸோ கட்டணம் செலுத்திய பிறகு உங்களுடைய ஜாதகம் சம்மந்தப்பட்ட முழு விவரங்களும் கடந்த கால சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் துல்லியமாக கணித்து கொள்ளலாம். உங்களுடைய வாழ்க்கையில் நல்லவிதமான முன்னேற்றங்களும் மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாக எல்லாம் வல்ல சிவபெருமானும் நின்றநாராயண பெருமானும் உறுதுணையாக இருப்பார் என்று கூறிக்கொள்கிறேன். வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் தனுசு ராசி அன்பர்கள் அனைவருக்கும் எனது இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை கூறி தற்போது விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் DJ சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நன்றி.